வணக்கம் நண்பர்களே, உணவு பிரியர்களே மற்றும் படைப்பாளிகளே. எங்கள் பந்திக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழி மகேஸ்வரியின் அன்பு வணக்கங்கள். வாங்க நம்ம பந்தியில் இன்றைக்கி என்ன பரிமாறுக்குன்னு பார்க்கலாம். நம்ம பந்தியில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பரிமாறியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. என்ன பரிமாறியிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க. நம்ம பந்தியில் இன்றைக்கி திருநெல்வேலியோட ஸ்பெஷல் அல்வா தான் பரிமாற போகிறோம். வாங்க எப்படி பண்ணோம், என்னென்ன வேணும்னு காட்டிடுறேன். இது முழு கோதுமை ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. 6லேருந்து 8 மணி நேரம் இது நல்லா ஊறணும். அப்போ தான் பால் நிறைய நல்லா வரும். இந்த டம்ளருக்கு நான் 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதை 8 hours ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நெய் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ, நான் 100 கிராம் எடுத்துருக்கேன். ஒரு 150 ml நெய் தாராளமாக நல்லாயிருக்கும். சீனி 1க்கு 3 மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். இப்போ இந்த டம்ளருக்கு நான் எடுத்துருக்கேன் கோதுமை. இதுக்கு 2.5 டம்ளர் தனியாக எடுத்து 1/2 டம்ளர் தனியாக எடுத்துக்கோங்க. இதில் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. நேச்சுரலாகவே சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச கோதுமை இதில் போட்டுக்கோங்க. இது நம்ம நல்லா அரைச்சி பால் கெட்டியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. நல்லா பொடி கண் இருக்கிற வடிகட்டி வச்சுக்கோங்க. இல்லை ஊற்றி ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் பால் நல்லா திக்காக வரும். வடிகட்டிடலாம். இது இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை மறுபடியும் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு இன்னொரு தடவை பால் எடுத்துக்கலாம். இது 2வது பால் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற்றின அளவுக்கு தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம், அளவாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது ரொம்ப சக்கையாகிடுச்சு, இதில் பால் எடுக்க முடியாது. இதுவே தாராளமாக போதும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச பாலை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். அது பால் கீழே கெட்டியாக படிஞ்சு மேலே தெளிஞ்சு தண்ணியாக இருக்கும். அது வரைக்கும் 2 to 3 hours நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாலை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், மேலே தெளிவாக தண்ணியாக இருக்குது, கீழே திக்காக படிஞ்சிருக்குது. நம்ம கீழே உள்ள திக் பால் தான் வேணும். மேலே தண்ணியாக இருக்கிறத கொட்டிட்டு அதுக்கு பதிலாக வேறு தண்ணி சேர்த்துக்கலாம். இதிலே பண்ணால் புளிச்ச ஒரு மாதிரி வாடை இருக்கும், ஸ்மெல் அடிக்கும். அதனால் இந்த தண்ணியை கொட்டிட்டு வேறு தண்ணி சேர்த்து பண்ணும்போது அந்த மாவு ஸ்மெல் அதெல்லாம் இருக்காது. அப்போ தான் அல்வா நல்லாயிருக்கும். இது மேலே உள்ள தண்ணியை இருத்தரலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக அடியில் படிஞ்சிருக்கு பால். இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போது எனக்கு இந்த டம்ளருக்கு 1 டம்ளருக்கு திக் பால் இருக்குது. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், பச்சை தண்ணி. 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். எனக்கு 1 டம்ளர் பால் இருக்குது, 4 கப் தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். நாலு கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு நம்ம கலர் கொடுக்கறதுக்கு 1/2 கப் சீனியை கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் சீனியை ஒரு பேனில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு
2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா பாகு மாதிரி கிண்டிக்கலாம். நல்லா கோல்டன் கலராக வரணும், அது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பேன் வச்சுக்கோங்க. அதில் மீதமுள்ள 2.5 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா பேன் கனமாக இருக்கணும், கனமான பாத்திரம் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2.5 கப் சுகர், 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு சிறு கம்பிப்பு தான் வரணும், அது வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கேரமலைஸ் பண்ண சுகர் இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கோல்டன் கலர் வந்த உடனே அந்த சர்க்கரை பாகில் இது ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே ஊட்டிங்கன்னா தீஞ்சிரும். இதுதான் கரெக்டான பதம், கோல்டன் கலரில் வரணும். இப்போ நம்ம அந்த பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகை கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு சிறு கம்பிப்பாக தான் வரணும், அதான் கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், சிறு கம்பிப்பதம் இப்படி எடுத்திங்கன்னா ஒரு கம்பி அளவுக்கு வந்தால் போதும். வந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிடலாம். அப்படியே இந்த பக்கம் கிண்டிகிட்டே ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. மொத்தமாக கொட்டினீங்கன்னா பிடிச்சிரும். எல்லா பாலையும் இதில் சேர்த்தாச்சு. கிண்டிகிட்டே இருங்க. குறைஞ்சது 1.5லேருந்து 2 மணி நேரம் ஆகும். நல்லா பொறுமையாக பண்ணணும் அல்வா. பாருங்கள், எனக்கு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இருந்து இப்போ கொஞ்சம் திக்காகிருக்கு பார்த்தீங்களா. கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 150 ml நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டேஜில். இது அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. நம்ம எவ்வளோ நெய் ஊற்றுறோமோ அதை நல்லா இழுத்துக்கிட்டு லாஸ்ட்டு அல்வா ரெடி ஆகும் போது அவ்வளோ வெளியில் பிரிஞ்சிரும். ரொம்ப பொறுமையாக செய்யணும் அல்வா. ஃப்ளேமும் மீடியமாக சிம்மில் வச்சாலே பெட்டராக இருக்கும். நான் சிம்மில் வச்சே தான் செஞ்சேன். எனக்கு 2 hours ஆச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் கிண்டிட்டுருங்க. பாருங்கள், ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் இதில் நெய் சேர்த்துக்கோங்க. பால் எடுத்து பதமாக கிண்டுற வேலை தான். பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், எனக்கு 1 ஹவருக்கு மேலே, அது 1.25 மணி நேரம் இருக்கும். இப்போ கொஞ்சம் அல்வா கெட்டியாக இருக்குது. நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் இருக்கணும், ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வரணும். அப்படி வந்தால் கரெக்டாக இருக்கும். முந்திரி இதில் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். நம்ம தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து முந்திரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் நெய்யில் கொஞ்சம் முந்திரி வறுத்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. அல்வா அப்படி கிண்டும் போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அல்வா. அப்படி கரண்டியில் எடுங்க. கரண்டிலேருந்து ஒட்டாமல் கீழே விழுது பாருங்கள். வாவ், ரொம்ப ரொம்ப சுவையாக வீட்லேயும் திருநெல்வேலி அல்வா சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியெல்லாம் அவங்கள மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. ஸ்டே டியூன் வித் பந்திக்கு முந்து. டாடா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.